வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல 1990 ரிலீஸ் ஆன பிரிட்டி உமன் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒரு கால்களை எதிர்ச்சியா ரோட்ல சந்திக்கிறான். அவன் ஒரு வாரத்துக்கு அந்த பொண்ணை தனக்கு கேர்ள் ஃபிரெண்டா நடிக்க சொல்லி ஹையர் பண்றான். அதுக்கப்புறமா இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்றத ரொம்பவே ரொமான்டிக்கா சொன்ன படம் தான் இது. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த பார்ட்டில நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் பேரு ராபர்ட். அவர் மிகப்பெரிய பணக்காரர். அந்த பார்ட்டில அவரு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாம தனியா தான் வந்திருப்பாரு. ஆனா அந்த பார்ட்டில இருக்க எல்லாருமே ஜோடியா வந்திருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பான நம்ம ராபர்ட் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. ஆனா அந்த கேர்ள் ஃபிரெண்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. அதுல கடுப்பான ராபர்ட் அந்த பார்ட்டில இருந்து தன்னோட காரை எடுத்துட்டு கிளம்பலான்னு போவாரு. ஆனா ராபர்ட்டோட ஃப்ரெண்டு பிலிப்ன்றவன் ராபர்ட்டை தடுத்து போகாதன்னு சொல்லுவான். அதெல்லாம் கேட்காத ராபர்ட் அங்க இருந்து வேகமா தன்னோட கார் எடுத்துட்டு போயிடுவாரு. இந்த சீன்ல இருந்து கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு கால்கள் அவங்க தன்னோட வீட்டுல மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு தன்னோட வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டு வாசல்ல அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்கறதுக்காக நிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் கையில சுத்தமா பணமே இருக்காது. அதனால அவனை பார்த்தோன்னே அந்த வீட்டு பின்பக்கமா எகிரி குச்சி தன்னோட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போய் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஒரு பாருக்கு போறாங்க. அந்த பாருக்கு போனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு நல்லா குடிச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு கால்கள் தான். அவங்கள பார்த்து ஹீரோயின், ஏண்டி நமக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கே காசு இல்ல, ஆனா நீ இப்படி கையில இருக்க காசெல்லாம் குடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினை சமாதானப்படுத்தி உட்கார வச்சு நமக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாரை விட்டு ரோட்டுக்கு வராங்க. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ தான் தங்க போற ஹோட்டலுக்கு வழி தெரியாம காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்க இடத்துல காரை நிறுத்துறாரு. அதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, இந்த சான்ஸ் நீ எடுத்துக்கோ, அந்த கார்ல இருக்க ஆளுகிட்ட நீ போய் பேசுன்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு என் கூட டேட் பண்ண வரீங்களான்னு சொல்லி கேட்கிறா. அதை கேட்ட ராபர்ட்டும், அதெல்லாம் வேண்டாம், நான் தங்கிட்டு இருக்க ஹோட்டலுக்கு வழி தெரியாம சுத்திட்டு இருக்கேன், அந்த ஹோட்டலுக்கு வழி சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட ஹீரோயின், எனக்கு நீங்க காசு கொடுத்தா நான் உங்களுக்கு வழி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காருக்குள்ள ஏத்தி வச்சுட்டு காசை கொடுத்துட்டு வழி கேட்கறான். ஹீரோயினும் காருக்குள்ள உட்காந்து வழி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் என் பேரு விவின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இப்படியே ஜாலியா பேசிட்டே அந்த காருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ விவியன் ஹீரோ கிட்ட, நான் இந்த காரை ஓட்டி பார்க்கவான்னு சொல்லி கேட்கிறா. அதை கேட்ட ராபர்ட்டும் சரின்னு சொல்லிட்டு விவியன் கிட்ட காரை ஓட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறமா ஜாலியா விவியன் காரை ஓட்டிட்டு ராபர்ட் இருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறமா விவியன் ஹீரோ கிட்ட காசை வாங்கிட்டு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ராபர்ட் விவியன் தனியா ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து விவியன் கிட்ட போய், நீ வேணா கொஞ்ச நேரம் என்னோட ரூம்ல வந்து தங்கிக்கோன்னு சொல்லி விவியன் கிட்ட சொல்றான். அதுக்கு விவியனும் அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ராபர்ட், நான் வேணா உனக்கு பே பண்றேன், கொஞ்ச நேரம் என் ரூம்ல வந்து தங்கிட்டு போகணும்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட விவியனும் சரின்னு சொல்லிட்டு ராபர்ட் கூட அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்கா. அந்த ஹோட்டல்ல இருந்து எல்லாரும் விவியனை ஒரு மாதிரியா பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே விவியனும் ஒரு மாதிரி லோக்கலா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பா. லிப்ட்ல சப்ளாங்கால் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு போயிட்டு இருப்பா. ராபர்ட்டும் ஒரு வழியா விவியனை சமாளிச்சு தன்னோட ரூமுக்குள்ள கூட்டு வரான். வந்து விவியன் கிட்ட இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட விவியனும் வாயை பொழந்துகிட்டே, செம்மையா இருக்கு, ஆனா இன்னும் உயரமான இடத்துல இந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ராபர்ட்ட சொல்றா. அதை கேட்ட ராபர்ட்டும், அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா எனக்கு உயரம்னா ரொம்ப பயம்னு சொல்லி விவியன்ட்ட சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராபர்ட் விவியனுக்கு $100 கொடுத்துட்டு அவகிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ஒரு ஷாம்பைன் ஆர்டர் பண்ணி கொண்டு வரான். அதை ஓபன் பண்ணி விவியன்ட்ட குடிக்க கொடுத்துட்டு இருக்கான். அதை விவியனும் சந்தோஷமா குடிச்சிட்டு ஜாலியா ராபர்ட் கூட பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஜாலியா அந்த வீட்டுல அரட்டை அடிச்சிட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு ராபர்ட் கூட சிரிச்சு பேசிட்டே இருக்கா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா விவியன் தன்னோட விக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். மறுநாள் காலையில ராபர்ட் நல்லா குளிச்சுட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ விவியன் ராபர்ட்ட வந்து, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி பாவமா மூஞ்ச வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட ராபர்ட்டும் விவியனை பார்த்து, அந்த விக்கோட இருக்கிறதுக்கு இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லி விவியன்ட்ட சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கறான். அதை கேட்ட விவியனும் சரின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள்ல இருக்க சாப்பாட்டை எடுத்து சப்பலாங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சீன் ராபர்ட் தன்னோட ஃப்ரெண்ட் பிலிப் கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த பிலிப் ராபர்ட்டோட வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கறது கேட்டு உன் வீட்டுல யாரு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட ராபர்ட்டும், அது ஒன்னும் இல்ல, அது ரூம் சர்வீஸ் தான் சொல்லி பிலிப்பை சமாளிச்சு அவனோட போனை கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா ராபர்ட்டுக்கு ஒரு ஐடியா தோணும். உடனே விவியனை போய் பாக்குறான். அவ குளிச்சிட்டு இருப்பா. அவகிட்ட போயிட்டு, நீ எனக்கு ஒரு வாரத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு சொல்லி கேட்பான். அதுக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்லி விவியன் கிட்ட சொல்றான். அதை கேட்ட விவியனும் ஒரு வாரத்துக்கு எவ்வளவு காசு வாங்கலாம்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு இருந்த ராபர்ட் விவியன் கிட்ட, உன் கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு $1800 வரும்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட விவியன், அப்படின்னா நீ எனக்கு $3000 தருவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ராபர்ட்டும், சரி நான் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்து நீ நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டுக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட வேலை கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா விவியனுக்கு சந்தோஷம் தாங்காம தன்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும், நான் உனக்கு விட்டு கொடுத்து உன்னை போ சொன்னேன்னா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது, நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா விவியன் ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறா. அந்த கடையில இருக்கவங்க எல்லாம் விவியனை பார்த்து, உன்ன மாதிரி இருக்க போனாலே எப்படி இந்த கடைக்கு வரலான்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க. விவியன்
விவியனும் மனசு வருத்தப்பட்டுட்டு திரும்பி தன்னோட ஹோட்டலுக்கு வர. அவ அந்த ஹோட்டலுக்கு வந்த உடனே அந்த ஹோட்டலோட மேனேஜர் அவளை உள்ள போக விடாம நிறுத்தி வச்சு நீங்க யாரு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த விவியனும் நான் ராபர்ட் கூட தங்கி இருக்கேன்னு சொல்லி அந்த ஹோட்டல் மேனேஜர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த ஹோட்டல் மேனேஜர் எந்த ராபர்ட் கூட தங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி துருவி துருவி விவியன்ட்ட கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். உடனே விவியனும் அந்த ஹோட்டல்ல இருந்த ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு இந்த வெயிட்டருக்கு என்ன நல்லாவே தெரியும் இவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லி அந்த மேனேஜர்ட்ட சொல்றா. அதை கேட்ட அந்த மேனேஜரும் அந்த வெயிட்டர் கிட்ட இவங்களை உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த வெயிட்டரும் அந்த ராபர்ட் சார் கூட தான் இவங்க வந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மேனேஜர் விவியன் மேல சந்தேகப்பட்டு விவியனை தன்னோட ஆபீஸ்ல உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப விவியன் நடந்ததெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அந்த மேனேஜர்கிட்ட அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இருந்த அந்த மேனேஜரும் டெலிபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்றான். அதை பார்த்துட்டு இருந்த விவியன் நீங்க போலீஸ் தானே கால் பண்றீங்க, சரி கால் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட சொல்றா. ஆனா அந்த மேனேஜர் ஒரு டிசைனருக்கு கால் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு வர வச்சிருப்பான். அந்த டிசைனர் அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா விவியன் கிட்ட உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குதோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறான். அந்த விவியனும் அந்த டிசைனர் கிட்ட தனக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் வாங்கிட்டு தன்னோட ரூமுக்கே போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராபர்ட் தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு கால் பண்றான். அந்த காலை விவியன் அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேட்கிறா. அதுக்கு ராபர்ட்டும் நான் தான் பேசுறேன், இன்னைக்கு நைட் என் கூட டின்னருக்கு வரியான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு விவியனும் சரின்னு சொல்றா. அதுக்கப்புறமா ராபர்ட் இனிமே நான் கால் பண்ணா எடுக்காதுன்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா ராபர்ட் மறுபடியும் விவியனுக்கு கால் பண்றான். அந்த காலை விவியன் எடுத்து ஹலோன்னு கேட்கிறா. உடனே ராபர்ட்டும் நான் இப்ப தானே சொன்னேன் நான் கால் பண்ணா எடுக்காதுன்னு சொல்லி, அப்புறம் ஏன் எடுத்தேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு விவியனும் நான் கால் எடுக்க கூடாதுன்னா நீ கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கலாய்க்கிறா. அதை கேட்ட ராபர்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். அதுக்கு அடுத்த சீன் விவியன் தனக்கு டீசெண்டா சாப்பிட தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜர்ட்ட போயிட்டு எனக்கு எப்படி டீசெண்டா சாப்பிடணும்னு தெரியல, நீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லி தரீங்களான்னு சொல்லி கேட்கறா. அதை கேட்ட அந்த ஹோட்டல் மேனேஜரும் சரின்னு சொல்லிட்டு விவியனை டைனிங் டேபிள் உட்கார வச்சு எப்படி ஃபோக்கஸ் ஸ்பூன் எல்லாம் வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த சீன் ராபர்ட் அந்த ஹோட்டலுக்கு வரான். அவன் வந்த உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் ராபர்ட் கிட்ட போயிட்டு விவியன் உங்களுக்காக டைனிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். அதை கேட்ட ராபர்ட்டும் சரின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் ஹாலுக்கு போறான். அங்க போயிட்டு விவியனை பார்த்தா ராபர்ட்டுக்கு ஒரே ஷாக்கு, ஏன்னா விவியன் அவ்வளோ டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறமா ராபர்ட் விவியனை கூப்பிட்டுட்டு ஒரு பிசினஸ் டீல் பேசுறதுக்காக ஒரு டின்னருக்கு போறான். அங்க போயிட்டு ரெண்டு பணக்காரங்க கூட உட்காந்து பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த விவியனுக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்க கூட உட்காந்து பேசுறதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். அதனால ராபர்ட் கிட்ட நீங்க எனக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி வைங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறா. விவியன் கொஞ்ச நேரம் கழிச்சு ராபர்ட் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தன்னோட பிளேட்ல இருக்க சாப்பாடை சாப்பிட தெரியாம அந்த இடம் ஃபுல்லா செதற விட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த பணக்காரங்க கூட உட்காந்து ராபர்ட் அந்த பிசினஸ் டீல பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த பணக்காரங்க ராபர்ட்டுக்கு அந்த பிசினஸ் டீல தராம அங்க இருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட்டும் விவியனை கூப்பிட்டுட்டு தன்னோட ஹோட்டல் ரூமுக்கு வந்துருவான். அங்க வந்தோடனே விவியன் உங்களுக்கு எல்லாம் என்ன கஷ்டம் இருக்க போது, இந்த டீல் போனா இன்னொரு டீல் வரும்னு சொல்லிட்டு ராபர்ட்டுக்கு உயரனா பயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டோட பால்கனியில உட்காந்துக்கிட்டு நான் இங்க இருந்து விழுந்தா என்ன ஆகும்னு சொல்லி ராபர்ட்டை வெறுப்பேத்திட்டு இருப்பா. அதை கேட்டு ராபர்ட்டும் விவியனை பாத்தீங்க பாரு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அப்படிலாம் பண்ணாத, தயவு செஞ்சு கீழே இறங்கி வான்னு சொல்லி அவகிட்ட சொல்றான். அதை கேட்ட விவியனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பால்கனில இருந்து கீழே இறங்கி ராபர்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஜாலியா டிவி பார்க்க போறான். நைட்டு 3 மணி ஆகுது. விவியன் ராபர்ட்டை அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்ப்பா. ஆனா ராபர்ட் எங்கேயுமே இருக்க மாட்டான். உடனே அந்த ஹோட்டல் ஃபுல்லா ராபர்ட்டை தேடி சுத்திட்டு இருப்பா. அப்ப ராபர்ட் தனியா சோகமா உட்காந்து பியானோ வாசிட்டு இருப்பான். அவன் கிட்ட போயிட்டு விவியன் பேசுறா. அப்ப ராபர்ட் விவியன் மடியில சாஞ்சுப்பான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ரொமான்ஸ் பண்றாங்க. மறுநாள் காலையில விவியன் கிட்ட ஒரு கார்டை கொடுத்து உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லி ராபர்ட் சொல்றான். அதை கேட்ட விவியனும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னை யாருமே எந்த கடையிலயும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராபர்ட் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதை கேட்ட ராபர்ட்டும் விவியனை கூப்பிட்டு ஒரு பெரிய கடைக்கு போறான். அங்க போயிட்டு அந்த கடையோட மேனேஜர் கிட்ட விவியன் என்னெல்லாம் கேட்கறாளோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். அந்த மேனேஜரும் ராபர்ட் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து கேக்குறதுனால விவியனுக்கு அந்த கடையில இருக்க மொத்த ஆளுங்களையும் கூப்பிட்டு சேவகம் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விவியனுக்கு நம்மள மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு விருந்தோம்பலான்னு சொல்லிட்டு வாயை பொழந்துகிட்டே தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்படி தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னை இன்சல்ட் பண்ண அந்த கடையை பாக்குறா. அந்த கடைக்குள்ள போயிட்டு அந்த கடையில இருந்தவங்கள பார்த்து நீங்க அன்னைக்கு என்ன வெளியே அமிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்து தன்னோட ஹோட்டலுக்கு வரா. இந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ராபர்ட் தன்னோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த பிலிப் ராபர்ட்டை பார்த்து மவனே நீ சரியே கிடையாது, கொஞ்ச நாளா ஒரு மாரியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நம்ம பிசினஸ் கவனின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கடுத்து ராபர்ட் தன்னோட ஹோட்டலுக்கு வரான். அங்க வந்தோடனே விவியன் ராபர்ட்டை குளிப்பாட்டி குழந்தை மாதிரி பார்த்துப்பா. அப்போ ராபர்ட் தன்னோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே விவியன்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கடுத்து ராபர்ட் விவியனை ஒரு பார்ட்டிக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு அங்க இருக்க எல்லார்ட்டையும் விவியனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்ட் பிலிப்புக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். விவியன் அங்க இருக்க லேடிஸ் கிட்ட தனியா போய் பேசிட்டு இருக்கும்போது அந்த பிலிப் ராபர்ட்டை கூப்பிட்டு இங்க பாரு நீ பெரிய பணக்காரன், உன்னை ட்ராப் பண்றதுக்காக கூட இந்த பொண்ணை உன்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்னு சொல்லி ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது கிட்ட ராபர்ட்டும் இல்ல இந்த பொண்ணை நான் ரோட்ல தான் பார்த்தேன், அந்த பொண்ணு எனக்கு ஒரு வாரம் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க, நான் அவளுக்கு பே பண்ணிருக்கேன்னு சொல்லி விவியனை பத்தின எல்லா உண்மையும் அந்த பிலிப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இருந்த அந்த பிலிப்பும் விவியன் தனியா இருக்கும்போது அவகிட்ட போயிட்டு ராபர்ட் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே அசிங்கமா பேசிட்டு இருப்பான். அதை கேட்டுட்டு இருந்த விவியனுக்கும் ஒரு மாறி ஆயிடும். நான் அதெல்லாம் வெளியே காட்டிக்காம அந்த பார்ட்டியை முடிச்சிட்டு ராபர்ட் கூட அந்த ஹோட்டல் ரூமுக்கு வர. அங்க வந்தோடனே ராபர்ட்டை பார்த்து
பார்த்து நான் தப்பான தொழில் தான் செய்யறேன், ஆனா எனக்கும் மனசு இருக்கு, என்னை பத்தி நீங்க எல்லா உண்மையும் எல்லாத்தையும் சொல்லணும்னா முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்பேன்னு சொல்லி ராபர்ட் கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. அதை கேட்ட ராபர்ட்டும் இல்ல நான் ஒன்னும் உன்னை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லல, என் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் சொன்னேன், ஆனா அவன் உங்ககிட்ட இப்படி நடந்துப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்லி விவியன் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா விவியன் வருத்தத்துல அந்த ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்பலான்னு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு லிஃப்ட் கிட்ட போறா. அங்க போயிட்டும் ராபர்ட் விடாம விவியன் கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விவியனுக்கு இவன் எவ்வளவு தூரம் வந்து நம்ம கிட்ட சாரி கேக்குறானேன்னு சொல்லிட்டு ராபர்ட் கிட்ட விவியன் சரி நான் அவன் கூட வரேன், ஆனா இன்னொரு தடவை என்ன இப்பெல்லாம் கஷ்டப்படுத்தாதான்னு சொல்லிட்டு அவன் கூட அந்த ஹோட்டல் ரூமுக்கு போறா. மறுநாள் ராபர்ட்டும் தன்னோட ஆபீஸ்க்கு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு அந்த ஆபீஸை விட்டு கிளம்புறான். அப்போ அந்த பிலிப் ராபர்ட்டை பார்த்து நீ எங்க போற, அந்த பொண்ணு கூட ஜாலியா இருக்க போறியான்னு சொல்லி கலாய்க்கிறான். அதை கேட்டு காண்டான ராபர்ட் அவனை பார்த்து உன்னை ஃப்ரெண்டுன்னு நினைச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னது ஏன் தப்பு தான், இனிமே உன் லிமிட்லயே இருன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு வரான். அங்க வந்து விவியனுக்கு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணி காஸ்ட்லியான நெக்லஸ் எல்லாம் போட்டு அவளை ஒரு ஃபிளைட்ல கூப்பிட்டு ஒரு ஆப்பரா ஷோக்கு போறான். அங்க போனா ரோமியோ ஜூலியட் நாடகத்தை ஆப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்த விவியனுக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ராபர்ட் கூட தன்னோட ஹோட்டல் ரூம்க்கு வர. அங்க வந்து ராபர்ட் கிட்ட அந்த ரோமியோ ஜூலியட் நாடகம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ராபர்ட்டும் அது ரொம்ப நல்ல நாடகம் தான் சொல்லி அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்ல அந்த பிலிப்பை காட்டுறாங்க. அவன் கிட்ட அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து ராபர்ட் இன்னைக்கு லீவு அவர் வரலன்னு சொல்லி அந்த பிலிப் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ராபர்ட் விவியனை கூப்பிட்டு ஜாலியா பார்க்கு பீச்னு சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் நைட்டு ராபர்ட் தூங்கிட்டு இருக்கும் போது விவியன் அவன் பக்கத்துல வரா. வந்து அவனையே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. விவியன் ராபர்ட்டை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ராபர்ட் அசந்து தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து பாசமா விவியன் ராபர்ட்டுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு ராபர்ட் கிட்ட ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்றா. அதை கேட்ட ராபர்ட்டும் அவன் கிட்ட எதுவுமே சொல்லாம நல்லா தூங்கிடுறான். மறுநாள் காலைல எஞ்ச உடனே ராபர்ட் கிட்ட விவியன் நேத்து நைட்டு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி அவன் கிட்ட பேசிட்டு இருப்பா. ஆனா ராபர்ட் அவ பேசுறத சமாளிக்கிறதுக்காக உனக்கு கார் வேணுமா ட்ரெஸ் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட விவியனுக்கு இவன் நல்லா நம்மள அவாய்ட் பண்றான்னு புரிஞ்சிடும். உடனே ஃபீல் பண்ணிட்டு தனியா போய் நிக்கிறா. அதை பார்த்த ராபர்ட்டும் உனக்கு என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவகிட்ட போய் கேட்கறான். அதை கேட்டுட்டு இருந்த விவியனும் நான் அன்னைக்கு பார்த்த ரோமியோ ஜூலியட் நாடகத்துல இருக்க மாதிரி வாழ ஆசைப்படுறேன்னு ஃபீல் பண்ணி ராபர்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து அந்த பிலிப் ராபர்ட்டுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வர சொல்லுவான். அதை கேட்ட ராபர்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா விவியனோட ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டலுக்கு வர. அவ அங்க வந்தோடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் விவியனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றான். உடனே விவியனும் தன்னோட ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக கீழே இறங்கி வரா. அவ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட் நீ என்ன ஆளே மாறிட்ட, நீ அந்த ராபர்ட்டை லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட விவியனும் நான் அவரை லவ் எல்லாம் பண்ணல, ஆனா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து அவளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறா. அதுக்கு அடுத்த சீன்ல ராபர்ட் ஆரம்பத்துல தன்னோட டீலை கேன்சல் பண்ண அந்த பணக்காரங்க கூட உட்காந்து பிசினஸ் பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்த எல்லாரையும் பிலிப் கொண்டு வெளியே போக சொல்றான். அவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த பணக்காரங்க கிட்ட அந்த பிசினஸ் டீலை பேசி ஓகே பண்றான். அதுக்கப்புறமா வெளியே போக சொன்ன எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு அந்த பணக்காரங்க கிட்ட பேச வச்சுட்டு இருக்கான். ஆனா இவன் மட்டும் தனியா அந்த ஆபீஸை விட்டு வெளியே போய் ஒரு பார்க்ல நின்று ஷூ எல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த பொண்ணு எப்படிதான் காலில் ஷூ இல்லாம நடக்கிறாளோன்னு சொல்லிட்டு இவனும் காலில் ஷூ இல்லாம நடந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பிலிப் அந்த ராபர்ட் பையன் நம்ம கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிறதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்லிட்டு நேரா ராபர்ட் தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு போறான். அங்க போனா விவியன் தான் கதவை திறப்பா. கதவை திறந்து ராபர்ட் இங்க இல்லன்னு சொல்றா. ஆனா அவன் அதை கூட கேட்காம அந்த ரூமுக்குள்ள வந்து அங்க இருக்க சரக்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். இவளும் வேற எதுவும் சொல்ல முடியாம ராபர்ட் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாருன்னு சொல்லிட்டு தனியா போய் உட்கார்றா. ஆனா இந்த சொட்ட தலையன் விவியன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அதுல காண்டான விவியன் என்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிறதுன்னு சொல்லி அந்த சொட்ட தலையன் கண்ணத்திலேயே பளிச்சுன்னு ஒண்ணு வச்சிருவா. அதுல கடுப்பான அந்த பிலிப் விவியனை போட்டு பயங்கரமா அடிச்சு அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த நேரம்னு பார்த்து அங்க வந்த ராபர்ட் அந்த பிலிப் அடிச்சு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே துரத்துவான். அப்போ அந்த பிலிப் ராபர்ட்டை பார்த்து ஏன்டா நான் கூட 10 வருஷம் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன், உனக்காக என் வாழ்க்கையே தொலைச்சிருக்கேன், ஆனா நீ இந்த பொண்ணுக்காக என்னையே அடிச்சுட்டலன்னு சொல்லி கோவப்படுறான். அதை கேட்ட ராபர்ட்டும் சுயரூபமே எனக்கு இப்பதான்டா தெரிஞ்சதுன்னு சொல்லி அவன் அடிச்சு அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறமா அடிப்பட்ட விவியனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அவகிட்ட காசை கொடுத்து இன்னைக்கு தான் கடைசி நாள், இன்னைக்கு நீ கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு விவியன் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறமா ராபர்ட் விவியன் கிட்ட நீ என் கூட இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறியான்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட விவியனும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே போறா. போகும்போது அந்த ஹோட்டல் மேனேஜரை பார்த்து நீங்க எனக்கு பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர் நீயும் ரொம்ப நல்ல பொண்ணுதான், உனக்கு டைம் கிடைக்கும் போது என்ன வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் கார்லயே விவியனை டிராப் பண்ண சொல்றா. விவியன் தன்னோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ராபர்ட் விவியன் நினைப்பாவே இருப்பான். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஒரு நாள் விவியன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் பழைய தொழிலெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ராபர்ட் கொடுத்த மொத்த காசையும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் ராபர்ட் எப்படியாச்சும் விவியன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளவரை வாங்கிட்டு விவியன் வீட்டுக்கு முன்னாடி போய் விவியனை கூப்பிடுறான். விவியனும் தன்னோட வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறா. அப்போ ராபர்ட் விவியன் கிட்ட கீழே இறங்கி வான்னு சொல்றான். அதை கேட்ட விவியனும் ஏன் நீ மேலே ஏறி வரமாட்டியான்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்ட ராபர்ட்டும் மேல போகலான்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த இடம் ரொம்ப உயரமா இருக்கு. ராபர்ட்டுக்கு உயரனாலே பயம் இருந்தாலும் விவியன் கிட்ட பேசணுமேன்னு சொல்லிட்டு அந்த உயரமான பில்டிங் மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு
சந்தோஷப்பட்டு அந்த பில்டிங்ல ஏறி விவியன் கிட்ட போறான். அவகிட்ட போயிட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ரொமான்டிக்கா நான் அவனை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்றியான்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட விவியனும் சந்தோஷத்துல நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்கிற. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ அதான் guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.